கையில் இந்தி இருந்துச்சு. அது மோடி வேண்டாம் தூக்கிட்டு இந்திய மொழிகளில் ஒன்றுன்னு ஆக்கினதே அவர்களிடம் ஏற்பட்டிருக்கிற நல்ல மாற்றம். நான் சொல்கிறேன், அவருக்கு ஒரு இந்திய மொழி எனக்கு படிக்கணும், ஃப்ரெஞ்சு படிக்கிறேன், நம்ம ஜெர்மன் படிக்கிறேன், நம்ம இந்திய மொழியை படிக்க மாட்டானாங்கிறது அவருடைய கருத்து. அதனால உங்கள் தாய்மொழி அல்லாத இன்னொரு இந்திய மொழியை படிங்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, எப்போ இந்தி இல்லையோ, இந்தி அல்லாத இன்னொரு இந்திய மொழினா அவனுக்கு ஒரு வேடம் இல்லை. இந்தி ஆதிக்க மொழி, அது நம்மளை 2ஆம் தர குடிமக்களாக ஆக்கிவிடும். பெருவாரி இனத்தினுடைய ஆதிக்கம் ஏற்படும் சிங்களம் போல. ஆகவே நாம் இந்தியை எதிர்க்கிறோம். ஆனால் வேறொரு மொழியையும் கற்றுக்கொள், நான் பணம் தருகிறேன் என்று சொன்னால் இந்த கல்வி திட்டம் இருக்கிறது. இது சிபிஎஸ்சிக்கு நிகரான கல்வி திட்டம். கணினி, நூலகம், என்ன பசுமை கட்டிடங்கள், எல்லா வசதியும். சிபிஎஸ்சியில் 1 லட்ச ரூபா கட்டி படிக்கின்ற மாணவர்கள் என்ன வசதி அடைகிறார்களோ அதே வசதியை இங்கே உள்ள மாணவர்கள் அடையலாம். இதனுடைய அதிகாரம் மாநில அரசிடம் இருக்கும். எந்த மொழி, மலையாளம் கற்றுக் கொடுக்கிறேன், கன்னடம் கற்றுக் கொடுக்கிறேன் என்று திராவிட இன உணர்வுகளை வளருங்கள். கட்டாயமாக இந்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை, ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. அப்புறம் நமக்கு என்ன, 2000 கோடி பணம் கொடுக்குறேன், என்ன நம்ம 1000 கோடி போட்டு சிபிஎஸ்சிக்கு நிகரான பள்ளிக்கூடத்தை நடத்துவதில் என்ன சிரமம்? இன்னொன்று சொல்கிறேன், அங்கே ஆங்கில கான்வென்ட்டுகளுக்கு நம்முடைய பையன்களை 25% அவங்களுக்கு உள்ளே அனுப்புகிறாங்க. அவங்க குழுக்கு சீட்டு மூலம் தேர்ந்தெடுத்து அந்த மாணவர்கள் 2500 பேர் போவேன், 25 பேரை அவன் எடுப்பான். இதற்கு நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் பணம் கட்டுது. நான் சொல்கிறேன், ஒரு பெரிய அடிப்படை நடக்குது. சாதாரண இங்கிலீஷ் கான்வென்ட்டுக்கு, நம்ம சந்தில் இருக்கிற கான்வென்ட்டுக்கு, அதுக்கு நீ பணம் கட்டுற. ஆக அந்த மாணவன் அங்கே படிக்க விரும்புகிறான், இனங்களை நான் தான் அவன் படிக்கிறதுக்கு வர்றான். அப்படி இருக்கின்ற போது ஒரு சிபிஎஸ்சிக்கு நிகரான கல்வித்தரம் உடைய ஒரு பள்ளிக்கூடம் நமக்கு வருகிறது. அதில் இந்தி கிடையாது, அதில் இந்திய மொழிகளில் ஒன்று என்றால் நாம் ஏது அசாமியையும் ஒரியாவையாக தேர்ந்தெடுக்க போகின்றோம்? நம்ம கன்னடத்தையும் மலையாளத்தையும் தேர்ந்தெடுப்போம். அவனிடம் தமிழை தேர்ந்தெடுக்க சொல்லி சொல்லுவோம். அவனை வாத்தியார் நமக்கு அனுப்பிட்டு நமக்கு வாத்தியார் அவனுக்கு அனுப்புவோம். இது நல்ல திட்டம். இது தமிழுடைய இன்னொன்று சொல்கிறேன், அடிப்படை நடக்க போய் பாருங்க. இதில் எல்லாம் பிடிக்கிறதுக்கு ஏன்னா நிறைய பள்ளிக்கூடங்கள் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தான் பள்ளிக்கூடங்கள் தொடங்க போகுது. நல்ல திட்டம் வைத்திருக்க. 5வது வகுப்பில் ஒரு தேர்வு, தவறி விட்டால் ஒன்றும் பிழை இல்லை. 8வது வகுப்பில் ஒரு தேர்வு, தவறி விட்டால் பிழை இல்லை. பலவீனமான மாணவர்களுக்கு தனி பயிற்சி கொடுக்குறாரு. 12வது வகுப்பு தேர்வு மட்டும்தான் நீங்கள் கட்டாயமாக தேர வேண்டும், இல்லாவிட்டால் மேலே போக முடியாது. ஆகவே இவ்வளவு வசதியை செய்து கொடுத்து ₹1,00,000 கொடுத்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிப்பதை விட ஒரு காசும் கொடுக்காமல் நம்முடைய ஏழை மாணவர்கள், உட்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு இடம் கொடுப்பீர்களாக நான் சொல்கிறேன். அந்த பள்ளிக்கூடத்தை உருவாக்குவதனாலே இந்தி வருவதாக சொல்வது போய். சும்மா மொட்டையாக மும்மொழி திட்டம் வருகிறது, மும்மொழி திட்டம் வருகிறது என்று சொல்லக்கூடாது. மும்மொழி திட்டத்தில் இந்தி வருகிறது என்று தான் எல்லாரும் பொருள் கொள்வார்கள். இந்தி வரவில்லை. அதை நீக்கி விடுகிற அதிகாரம் நம் கையில் இருக்குது. மாநில அரசாங்கம் தான் பள்ளிக்கூடத்தை நடத்த போகிறது. ஆகவே எல்லாவற்றையும் இது நமக்கு வசதி. கூடுதல் தரமுடைய பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்தி நம்முடைய ஏழை மாணவர்களை படிக்க வைக்கலாம். சிபிஎஸ்சி போல் ₹1,00,000 கட்டி படிக்க வேண்டாம், காசே கொடுக்காமல் படிக்காமல். இது தவறு என்று சொன்னால் நான் சொல்கிறேன், மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தால் இந்தி வந்துவிடும் என்று சொல்லுகிறது. ஒரு பொய்யை வேறு சொல்கிறீர்கள். மும்மொழி திட்டம் என்று மொட்டையாக சொன்னால் இந்தி என்று தான் நினைப்பான். மும்மொழி திட்டம் 3வது மொழி இந்திய மொழிகளில் ஒன்று. நாம் திராவிட மொழிகளை தேர்ந்தெடுப்போம், அதுதான் நியாயம். அவனுக்கு கட்டிடம் கட்டுங்கள், வாத்தியார் நியமியுங்கள், நீங்களே பொறுப்படுத்தி நடத்தப் போகிறீர்கள். அவனுடைய ஆதிக்கம் ஒன்றுமில்லை. அவன் 2100 கோடி தருவான், நீங்கள் ஒரு 1000 கோடியை போட்டு ஏழை மாணவர்களை உயர்ந்த கல்வித்தரத்துக்கு தயார் செய்யுங்கள். அதுதான் நான் சொல்லுவேன். இது மற்ற மாநிலங்களில் தமிழ் அவங்க படிக்க முடியுமா? இது மூலமா தமிழ் வளருமா சார்? மும்மொழிக்குள்ளே தமிழ்லாம் வளருமா என்பது அவனுக்கு. தமிழ் வாழுகின்ற 2 மொழி தான் இந்தியாவில் சிறந்த மொழிகள். ஒன்று வடமொழி, இன்னொன்று தமிழ். வடமொழி செத்துவிட்டது, தமிழ் வாழ்கிறது. வாழும் மொழியை அதனுடைய சிறப்புகளோடு கருதி தேடி படிப்பதற்கு வடநாட்டுக்காரர்கள் முன் வர வேண்டும். இல்லாவிட்டால் அது அவனுக்கு இழப்பு. நாம் என்ன செய்ய முடியும்? அதனால ஒன்று நாம் செய்ய முடியாது. ஆனால் நமக்கு இன்றைக்கு இருக்கிற ஹை டெக்னாலஜி, ஹை சயின்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் அடித்து கொண்டு சாகிறார்கள் இந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள் படிக்க வேண்டும். நீ நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் 8வது வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு கூட்டல் கழித்தல் தெரியவில்லை. இப்படி நீ பள்ளிக்கூடம் வைத்திருக்கிறாய். 7000 வாத்தியார்களை டெம்பரரியாக வைத்திருக்கிறாய், தற்காலிகமாக. அது 25 வருடங்களாக தற்காலிகமாக வைத்திருக்கிறாய்.
3000 பேர் தேடி வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நீ இடம் கொடுக்க மறுக்கிறாய். ஆக உன்னிடம் இதற்கு பணமும் இல்லை, ஒன்றுமில்லை, ஒரு தரமாக நீ நடத்த போவதும் இல்லை. தரமாக நடக்கின்ற கல்விக்கூடத்தை நாம் பெற்றுக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு பயன்படுத்தி போகிறோம். இதில் என்ன தடை என்று கேட்டு பொய் மட்டும் சொல்லாதீர்கள். இது 12 தோழமை கட்சிகளும் அந்த மேடையில் ஏறி இருக்கின்றன. இந்தியா திணிக்கப்படுகிறது, இந்தி திணிக்கப்படுகிறது இந்த திட்டத்தில் சொன்னால் என்னை பார்த்து அரை நான் வாங்கிக்கிறேன். இதிலே இந்தி திணிக்கப்படவில்லை. இந்தி திணிக்கப்படுவதை நாம் கண்டிப்பாக எதிர்ப்போம். எந்த காலத்திலும் இந்தி தமிழ்நாட்டுக்குள் வரக்கூடாது. நாம் 2ஆம் தர குடிமக்களாக மாறிவிடுவோம். என்றென்றும் ஆங்கிலம் தான், என்றைக்கும் இந்தி இல்லை என்பதுதான் நம்முடைய கொள்கை. ஆனால் இங்கே நம்முடைய திராவிட மொழிகளின் ஒன்றை கற்பித்து நாம் அந்த உயர்ந்த கல்வியை நம்முடைய ஏழை மாணவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியும் என்றால் இதை தவற விடுவது வீண் வேறு. ஒரு பொய்யான போராட்டத்தை நீங்கள் நடத்துகிறீர்கள். இதற்கு உங்களுடைய கூட்டணி கட்சிகள் துணை போகின்றன. தமிழ்நாட்டில் சரியாக சிந்தித்து பேசுகின்ற ஆட்கள் குறைந்து போய்விட்டார்கள். சேர்ந்த கட்சிகளோடு சேர்ந்து மாரடிப்பது என்கின்ற பழக்கம் நல்ல பழக்கம் இல்லை. ஏன்னா இப்போ இந்தி எதிர்ப்பை வச்சுதான் வந்து அவர் என்ன செய்தார்? நீங்கள் அவர் கூட நடிச்சிருக்க படம் இல்லை, அவர் எனக்கு நண்பர் தான். அது கிடக்கட்டேன், முனைப்போடு வர வேண்டும். என்ன நம்ம முனைப்போடு வர வேண்டும், வர வேண்டும். மும்மொழி திட்டத்தில் இந்தி இல்லை. அவர் என்ன ஆதரிக்கிறாரா எதிர்க்கிறாரா? எதிர்க்கிறார். நான் தைரியமாக சொல்கிறேன், நான் இந்தி எதிர்ப்பாளர். என்ன ஆனால் இதிலே இந்தி இல்லை என்கின்ற காரணத்தினால் இந்த திட்டத்தை ஏழை பிள்ளைகளுக்காக ஏற்றுக்கொள்ளும் என்று நான் சொல்கிறேன். இவ்வளவு பெரிய கல்வி ஏழை பிள்ளைகளுக்கு கிடைக்காது. உன்னுடைய பள்ளிக்கூடத்தில் தான் படிக்க முடியும். ஆகவே இதை ஏற்றுக்கொள்ளும் என்று நான் சொல்கிறேனே தவிர இதிலே அதிகாரம் உங்கையில் இருக்கிறது. எந்த மொழியை வேண்டுமானால் நீ கற்பிக்கலாம். ஏன்னா திமுக பொய்யை கட்டி 3 நாட்களாக மவுண்ட் ரோடுக்கு வா மல்யுத்தம் செய்வோம் என்று பேசுகிறார்கள். என்ன அரசியல்? இந்திய எதிர்ப்பு கோலத்தையும் நீங்க பார்த்துருப்பீங்க. எல்லாம் ஏற்பாடு. நாட்டிலே இனிமேல் உங்களுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தலாம், ஒரு விளம்பிடலாம், எல்லாம் காசு கொடுத்து எல்லாத்தையும் ஏற்பாடு செய்யலாம். தானாக பொங்கி எழுந்தது 67. அண்ணாமலையும் உதயநிதியும் மோதிக்கலான்னு இருக்கு. ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இந்த அண்ணாமலை என்ன தவறு செய்தார் என்றால், மும்மொழி திட்டம் வருகிறது, அதில் 3வது மொழி இந்தி என்று இருக்கிற போது இந்த ஆள் இந்திக்கு கையெழுத்து வாங்குகிறேன், நாட்டு மக்கள் அதை ஆதரிக்கிறார்கள் அப்படின்னு கிளப்பணுன்னே இந்தி தான் வருது போலுக்கு, அதனால தான் இந்த அண்ணாமலை கையெழுத்து வாங்குறேங்கிறாருன்னு சொல்லி இந்த குழப்பம் ஏற்பட்டதுக்கே அண்ணாமலை தான் காரணம். நான் தான் இதை தெளிவுபடுத்தினேன். இந்தி வரவில்லை, 3வது மொழியாக நாம் தேர்வு செய்கிற மொழியை வைத்துக் கொள்ளலாம். அண்ணாமலை சும்மா இப்போ காலாவதியாகி போன கொள்கை, அதெல்லாம் காலாவதி ஆகாது. எங்களுடைய வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். நீ இந்தியை கொண்டு வந்து இங்கே திணித்தால் கங்கை நதிக்கரைக்காரன் காவிரி கரைக்கு கலெக்டராகும். நாங்கள் எங்கே போயாவது? உனக்கு அது வலதுகை, எங்களுக்கு இடதுகை. இந்தி உனக்கு வலதுகை, எங்களுக்கு இடதுகை. அதனாலே இந்தி என்பது என்றைக்கு கிடையாது. ராஜாஜி சொன்ன கொள்கை தான் எனக்கு ரொம்ப அழுத்தமாக பிடிக்கும். இந்த 18 மொழி 16 மொழி தான் தூக்கி எறிந்து விட்டார். இங்கிலீஷ் எவர், ஹிந்தி நெவர்னா. அதனால நம்ம இந்தியா ஒன்றாக இருக்க வேண்டுமென்றால் இந்த தேசிய மொழி கொள்கையை பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸும் மாற்ற வேண்டும். நான் கேட்கிறேன், நீ வாஜ்பாய் அரசாங்கத்திலும் இருந்தாய், திமுகவை கேட்கிறேன். வாஜ்பாய் அரசாங்கத்தில் இருந்தார், காங்கிரஸ் அரசாங்கத்தில் பல காலம் இருந்தார். எப்பொழுதாவது இந்த தேசிய மொழி கொள்கையை பரிசீலனை செய்யுங்கள் என்று சொன்னால், நீ ஆட்சியில் இருக்கிற போது, உன் கையில் அதிகாரம் இருக்கிற போது, உன் தயவில் அவன் இருக்கிற போது இதெல்லாம் பேச மாட்டேங்கிறாய். அப்புறம் மவுண்ட் ரோடில் மல்யுத்தத்துக்கு வருகிறாயா என்று கேட்பதில் என்ன பொருள் இருக்கிறது? அதில் இன்னைக்கு 2 நாளாக வந்து ஒரு பக்கம் அண்ணாமலை வந்து கெட் அவுட் ஸ்டாலின் ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணுறாரு, இன்னொரு பக்கம் திமுக கெட் அவுட் மோடி, கெட் அவுட் ஸ்டாலின் எல்லாம் என்ன நாகரிகம் இல்லாமல் போயிட்டு. அதாவது ஒரே தளத்துக்கு அரசியல் தலைவர்கள் வந்துவிட்டார். முன்பு அண்ணா, காமராஜர், ராஜாஜி, முத்துராமலிங்க தேவர், மாப்பசிவஞான காமராஜர், இந்த தளத்துக்கு அரசியல் இருக்கிறது. இப்பொழுது சீமான், நம்ம ஸ்டாலின், அப்புறம் நம்ம அண்ணாமலை எல்லாம் ஒரே தளத்துக்கு வந்துவிட்டார். தினம் மவுண்ட் ரோடுக்கு வருகிறாயா, தனியாக என்ன நம்ம அரசியல் என்ன மல்யுத்தவா? இல்லை, ஒரு அண்ணா அறிவாலயத்துக்கு வாங்குன்றாங்க, ஒரு மவுண்ட் ரோட்டுக்கு வாங்குறாரு. அறிவாலயத்துக்கு போனால் கொதிப்பா என்று சொன்னால் அப்புறம் என்ன உங்களுடைய நாகரிகம்? நான் ஒரு கருத்தை எதிர்கொள்கிறோம். நான் சொல்கிறேன், இதிலே திமுக மூடி மறைத்து பொய்யை பேசுகிறேன். நோக்கம் என்ன சார்? இந்திய மட்டுமே 67 நாள் பெரிய கட்சியாக இந்திய எதிர்ப்பு காரணம். இப்பொழுது ஏதாவது ஒரு பூச்சாண்டி காட்ட வேண்டும். இல்லாவிட்டால் இவர்களுடைய ஊழல் மற்றவை எல்லாம் நாள்தோறும் பேசப்படுகிறது. பெண்கள் தினந்தோறும் கற்பழிக்கப்படுகிறார்கள், தினந்தோறும் திருடர்கள் ஏறி மேய்கிறார்கள். இந்த அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படுவதில்லை. சிறுமிகளுக்கே பாதுகாப்பு இல்லை. இத்தகைய நிலை வந்துவிட்ட பிறகு இதை மாற்ற வேண்டும். எப்போதெல்லாம் திமுக நெருக்கடி வருதோ அப்போதெல்லாம் இந்திய இது மாதிரி இந்தியை எடுப்பார்கள். இந்தி வந்து எடுத்தால் பரவாயில்லை, இந்தி வராமலே எடுத்தால்
புலி வருகிறது என்றால் புலியும் வரவில்லை, பூனையும் வரவில்லை. இது என்ன புலி வருகிறது வேஷத்தால் என்ன பயன்? இது ஒரு 2 நாளைக்கு செய்வார், 3ஆம் நாள் உண்மை தெரிந்த பிறகு உன்னை நம்ப மாட்டான். ஓகே சார், நீங்கள் மேடையில் பேசுகிறப்ப சொன்னீங்க இங்கிலீஷ் உலகம் முழுக்க போதும், தமிழ் மனிதனை முழுமையாக்குறதுக்கு போதும், மாற்று மொழி 3வது மொழி எதுக்கு தேவையில்லை. ஆனால் விட மாட்டேங்கிறாரு நம்ம மோடி. அவருக்கு என்ன கருத்துனா, நீங்கள் ஃப்ரெஞ்சு படிக்கிறாங்க, ஜெர்மன் படிக்கிறாங்க, நம்ம இந்திய மொழியை படித்தா என்ன இன்னொன்று அப்படின்னு அவர் நினைக்கிறார். அவருக்கு கொஞ்சம் இந்தியாவை தாண்டி அவருக்கு சிந்தனை இருக்காது. ஆனால் நமக்கு பெரிய லட்டு தர்றேன், இந்த தேங்காய் பருப்பையும் சேர்த்து தின்னுன்னா தொலைஞ்சிட்டு போகும்னு சேர்த்து தின்போங்கிறேன். ஓகே சார், லட்டு கிடைக்கும்னா நமக்கு பெரிய கல்வி திட்டம் ஒன்று கிடைக்கும் என்றால் உயர்கல்வி திட்டம், அது இன்னொன்னையும் சேர்த்து பண்ணிக்கன்னா பரவாயில்ல, தொலைஞ்சிட்டு போகுது. நான் இது வேணும்னு சொல்லலை, அவன் இல்லைன்னா தரமாட்டேங்கிறானே, நமக்கு என்ன செய்யறது? அதனால ஏற்றுக்கொள்வோம், அவ்வளோதான். சார், கமலஹாசன் தமிழகத்துல பாலியல் கொள்ளை அதிகரிச்சு ரொம்ப இது மாதிரி நான் பார்த்ததே இல்லை. 4வது வகுப்பு படிக்கிற பெண்ணு, 8வது வகுப்பு படிக்கிற பெண்ணு ஒரு மாடுகளாக போயிட்டான். அதாவது உங்களுக்கு சொல்கிறேன், நாட்டில் வந்து ஆட்சி தலைவன் எவ்வளவு செம்மையாக இருக்கிறானோ அவ்வளவுக்கு நாடு செம்மையாக இருக்கும். அவர்கள் தடுமாறுகிற போது அவர்கள் விடிந்தால் இருந்தால் சிறைக்கு போவார்கள், மந்திரியாக இருப்பார்கள், பிறகு சிறைக்கு போய் மந்திரியாவார்கள் என்கின்ற நிலையெல்லாம் வந்து அது மதிப்பு இருக்காது. நாம் பின்பற்றுகிற தலைவர்கள் மதிப்பற்றவர்களாக போய்விட்டால் நாட்டில் எல்லா காரியங்களும் ரொம்ப மோசமான நிலையில். 2வது நம்முடைய போலீஸ் என்பது ரொம்ப கெடுத்து விட்டார்கள். எதற்கெடுத்தாலும் சிபிஐ விசாரணை நடத்து என்று போட்டு சொல்லும் நிலைமை வந்து விட்டார். அப்படியானால் நம்முடைய போலீஸை கலைத்து விட்டே போகிறோம். எதற்கெடுத்தாலும் சிபிஐ விசாரணை என்றால் எதிர்க்கிறது. தமிழ்நாட்டில் போலீஸ்க்கு அதிகாரம் ஒரு அதிகாரம் இல்லை. இவர்கள் சொன்னதற்கு அவனை கைது செய்யலாம் என்று சொன்ன முதல் நாள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பெண்ணை கற்பழித்தானே, அவனை வீட்டுக்கு அனுப்பி விட்டார். போய் டாக்டர் படுத்துறதுக்கு நாளைக்கு வா என்று. விவகாரம் பெரிதாகி விட்ட உடனே பிடித்து கொண்டு வந்து சங்கிலி போட்டு உள்ளே தள்ளிவிட்டார்கள். அது என்ன இது? இவ்வளவு பெரிய கற்பழிப்பு நடந்திருக்கிறது, அவனை பிடித்து வீட்டுக்கு போய் படுத்து விட்டு நாளைக்கு வா என்று சொன்னால் இதெல்லாம் அரசு நடத்துகின்ற முறையா என்று கேட்கின்றேன். சார், இப்போ இன்றைக்கி காலையில் கமலஹாசன் பேசுகிறச்ச 2 பாயிண்ட்டை சொல்லியிருந்தார். அதில் ஒன்று வந்து, நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா நின்றுட்டு இருக்கிற இடமும் பேசியிருக்கிற பேச்சும் வேறு இருக்குது, நான் தோற்றதுக்கான காரணம் 20 வருஷத்துக்கு முன்னாடி வராது தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, அது அவருடைய பார்வை, அதை நம்ம எப்படி விமர்சிக்க முடியும்? அவருடைய பார்வை. ஏன்னா நாடாளுமன்றத்தில் நம்மளோட குரல் ஒலிக்க இருக்குது, விரைவில் சட்டமன்றத்தில் ஒலிக்குன்னு சொல்லியிருக்காரு. சரி, ஒலிக்கட்டு. நியாயமாக அநியாயங்களை எதிர்த்தும் நியாயங்களை ஆதரித்தும் ஒலித்தால் நல்லது. இப்போ இந்த கூட்டணி கட்சியுடைய தர்மம் கெட்டு போய்விட்டது. நேற்று இந்தி திணிக்கப்படுகிறது என்று சொல்லி 12 எதிர்கட்சிகள் மேடையில் பேசுகின்றன. இந்தி எங்கே வருகிறது மொழி திட்டத்தில்? நாம் விரும்புகிற மொழி தான் அதில் வரும். இதற்கு எதுக்கு 12 கட்சிகள் இதற்கு ஜாதா போட வேண்டும்? ஆக இப்படியெல்லாம் கூட்டணி இருந்தால் நாட்டில் எதிர்த்து பேசுவதற்கும் நல்ல கருத்தை சொல்வதற்கும் ஆள் இல்லாமல் என்ன படத்தில் நடிச்சுட்டு இருக்கிறீங்க? இப்போ நான் வந்து காகங்கள் என்று ஒரு படத்தை நடித்தேன். அது ஆனந்த அண்ணாமலை என்று ஒரு பையன் இருக்கார், ரொம்ப படித்தவர், 40 வயது இருக்கும். தெலுங்கில் 88 கோடிக்கு ஒரு ப்ராஜெக்ட் செய்து எடுத்தேன். அப்புறம் இப்பொழுது ஒரு 2 படங்கள்லாம் சின்ன படங்கள், அதனாலே உங்களுடைய கவனத்துக்கு வருவதில்லை. விஜயோடு நடித்தால், அங்காடி தெருவில் நடித்தால் உங்களுடைய கவனத்துக்கு, இந்த சின்ன படங்களில் நடித்தால் நான் தான் பார்த்து கொள்ள வேண்டும். சமீப காலமாக வெளியாகிற படங்கள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க? பார்த்து என்ன? இல்லை, எல்லாவற்றையும் பார்ப்பதில்லை, எனக்கு நேரம் இருப்பதில்லை. இதுகள் பார்த்து. சீமான் கட்சியில் முறையில் உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாரு? எல்லாம் நடிக்கிறத பொறுத்து எல்லாரையும் பிடிக்கும். என்ன, நான் வந்து ரசிக மனப்பான்மையோடு அவர்களை போற்றி பழக்கப்பட்டு வந்தேன் சிறு வயதிலிருந்து. எம்ஜிஆர் ஓங்கி இருந்த காலத்திலும் கூட எம்ஜிஆரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது நடிப்பதற்காக பொதுவாக. சார், சீமான் கட்சியை பார்த்துருப்பீங்க, இன்னும் அதிகமான ஆட்கள் வெளியேறிட்டே இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் 3 உலர்வாயர்கள் என்று நான் சொல்வேன். ஒன்று சீமான், இன்னொன்று கவர்னர், இன்னொன்று சில சமயங்களில் அண்ணாமலை. சும்மா இருக்க மாட்டேன் என்கிறார். மல்யுத்தத்துக்கு கூப்பிட்டால் போடா, நம்ம என்ன அரசியல் நடத்துகிறோமா? மக்களுக்கு நன்மை செய்வதற்காக அரசியல் நடத்துகிறோமா? மல்யுத்தம் நடத்துகிறோமா என்று கேட்காம நான் வருகிறேன், நீங்கள் வரியா ஜட்டியை போட்டு வர்றேன் என்று. இதெல்லாம் என்ன பேச்சு? எப்படி சார் நிறைய பேர் இப்போது விஜய் கட்சிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு அழைப்பு ஏதாச்சும் வந்ததா? இல்லை, நான் அவரை பார்த்து ஒரு காலம் இருக்குது, அதெல்லாம் அழைப்பு எனக்கு கொடுக்க வேண்டிய தேவையும் இல்லை. நான் பல கருத்துக்கள், என்னுடைய வேகத்தை தாங்குவதற்கு பல பேரால் முடியாது என்ன, அதனால அதை விட்டு. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.